அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, Zechariah asked the angel, இதை நான் எதினாலே அறிவேன்? how can I be sure of நான் this? கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். I am an old man and my wife is well along in years. ஒரு தேவதூதன் வந்து நின்னா நம்ம எல்லாம் என்ன செஞ்சிருப்போம்? If an angel comes and stands, what all we would have ஒரு done? தேவதூதன் வந்து எதை சொன்னாலுமே நாம உடனே ஓகே நிச்சயம் நிறைவேறும் என்ற எண்ணத்துக்குள்ள வருவோம். If an angel comes and says whatever it is, we would just believe it immediately. ஆனா இந்த சகரியானுடைய மனநிலையை பாருங்க. But see the mind state of Zechariah. அவர் தேவதூதன் சொன்னதை பார்க்கிலும் அவர் தன்னுடைய சூழ்நிலையை தான் பார்க்கிறார். More than what the angel says, he is just looking at his own நீங்க சொல்றது situation. சரியான அதுக்கு ஏற்ற நிலையில எங்களுடைய சரீரம் ஒத்து கொடுக்காது. Yes, whatever you say is right, but our body is not at the right state for ஏன் சொன்னா எங்களுடைய சரீரம் வயது முதிர்ந்த நிலையில இருக்கிறது. because our body is at its very own பிள்ளையை age. பெற்றெடுக்க வேண்டிய பலத்தில நாங்க இப்போ இல்ல. We do not have the strength to give a birth to a child. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதுதான் தேவ திட்டத்தில் சில நேரங்களில் நாம் என்ன செய்து விடுகிறோம் சொன்னால், நாம் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து தேவ திட்டத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியாதவர்களாக, நிறைவேற்ற முடியாதவர்களாக காணப்படுகிறோம். And sometimes this is how we are. We are not able to understand the full will of God and his purpose. சூழ்நிலைகளை பார்த்துறாதீங்க. Do not look into your நீங்க எப்படி situations. இருக்கிறீங்கன்றதை பார்க்காதீங்க. Do not look into how you கர்த்தர் are. சொல்றாரான்றதை மாத்திரம் கேளுங்க. Just see whether the கர்த்தர் Lord உங்களுடைய is வாழ்க்கையில saying. வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறாரண்டா அதை நிறைவேற்றுகிறதுக்கு உண்மை உள்ளவர். If God is giving a promise in your life, he is faithful to fulfill it. அவர் ஒன்றுமே இல்லாததிலிருந்து உருவாக்குகிற தேவன். And he is the one who creates things out of nothing.